நடிகர் விக்ரம் 5 பாத்திரங்களில் நடித்து அண்மையில் வெளியான திரைப்படம் தங்கலாம். 5 தலைமுறை காட்சிகள், மலைவாழ் மக்களின் உரிமைகள், சந்ததியரின் நோக்கம் என பல்வேறு விஷயங்கள் கங்குவா திரைப்படத்துடன் ஒத்துப்போகிறது. நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்பில் மலையாள மொழியில் வெளியான வரலாற்று புனைவு திரைப்படம். ஒரே சந்ததியில் வந்த 3 நாயகன்கள், 3 தலைமுறையிலும் ஒரே நோக்கத்திற்காக போராடும் நாயகன் என தலைமுறை அம்சங்களுடன் கங்குவா திரைப்படத்துடன் ஒத்துப்போகிறது. இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் நடிகர் ராம்சரண் நடிக்க கந்த 2009ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி திரைப்படம். மறுபிறவியிலும் தொடரும் காதல், கடந்த ஜென்ம நினைவுகளை மீட்டு கொண்டுவரும் நிகழ்கால சம்பவங்கள் என பல்வேறு விஷயங்கள் கங்குவா திரைப்படத்துடன் ஒத்துப்போகிறது. நடிகர் கார்த்தி, நயன்தாரா நடிப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம். இத்திரைப்படத்தின் இடைக்கதையில் காஷ்மோரா கார்த்தியின் கதை, பெரும்பான்மை காட்சியமைப்புகள் கங்குவா திரைப்படத்தின் காட்சியமைப்புடன் ஒத்துப்போகும். நடிகர் கார்த்தி பார்த்திபன் நடிப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த கதையில் துவங்கி நிகழ்காலம் வரை என பல நூறு ஆண்டுகளுக்கு இடையேயான தொடர்பை கூறும் விதத்தில் கங்குவாவுடன் ஒத்துப்போகிறது. நடிகர் பிருத்விராஜன், ஆர்யா, பிரபுதேவா உள்ளிட்டோர் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி வரலாற்று புனைவு திரைப்படம். தலைமுறைகளுக்கு இடைப்பட்ட தொடர்பை கூறும் விதத்தில் சூர்யாவின் கங்குவாவுடன் ஒத்துப்போகிறது. நடிகர் தனுஷ், கார்த்தி நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம் அநேகன். 3 பிறவிகளாக தொடரும் ஒரு காதல் கதை. வெவ்வேறான காலகட்டத்தில் நகரும் திரைக்கதை என்ற வகையில் கங்குவாவுடன் ஒத்துப்போகிறது. நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் கல்கி 2898 ஆட். புராண காலத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையே உள்ள தொடர்புகளை கூறும் வகையில் கங்குவா திரைப்படத்துடன் ஒத்துப்போகிறது.